Hi students, welcome to Chem Free Tutorial. In this video, let's see class 4 mathematics chapter 7, the cleanest village. Okay, the cleanest village அப்படின்ற டாபிக்ல இந்த லெசனை பத்தி படிக்க போறோம். That is cleanest village அப்படின்னா தூய்மையான கிராமம் அப்படின்ற டாபிக்ல first one my school trip. Okay, என்னுடைய பள்ளி சுற்றுலா. அது கீழே Daisy and Lou study in grade 4 Shillong, Meghalaya. The school has circulated the following poster for a field trip. டெய்ஸியும் லூவும் என்ன படிக்கிறாங்க கிரேட் 4 எந்த இடத்துலனா மேகாலயால ஷில்லாங் அப்படின்ற இடத்துல அவங்க 4th ஸ்டாண்டர்ட் உங்கள மாதிரி 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வராங்க. The school has circulated the following poster for a field trip. ஓகே, ஸ்கூல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க பேரண்ட்டுக்காக ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க. என்னன்னா ஸ்கூல் ட்ரிப், ஓகே பள்ளி சுற்றுலா பத்தி ஒரு ட்ரிப் பத்தி அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க, அறிவிப்பு கொடுக்குறாங்க. அந்த அறிவிப்பு இதுதான், இந்த சர்க்குலர்ல இதான் இருக்கு. ஸ்கூல் ட்ரிப் டிசம்பர் 30th 2025. ஓகே, டிசம்பர் 30th 2025ல டிசம்பர் 30th அன்னைக்கு நம்ம பள்ளி சுற்றுலா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அந்த வில்லேஜ் பேர் வந்து மௌலினா. ஓகே, மௌலினா அப்படின்றது எங்க இருக்குன்னா மேகாலயால இருக்கக்கூடியது, ஏசியாவோட கிளீனஸ்ட் வில்லேஜ். ஓகே, ஏசியாலேயே அது என்னன்னு சொல்ல நம்ம தூய்மையான கிராமம் அப்படின்னு சொல்லலாம். வை மௌலினா, ஏன் மௌலினாங்க வந்து தூய்மையான கிராமம்னு சொல்றாங்க அப்படின்னா ஏசியாவோட ஓகே ஆசியாலேயே தூய்மையான கிராமம், காட்ஸ் ஓன் கார்டன், கடவுளோட ஒரு தோட்டம். அதே மாதிரி எக்கோ ஃப்ரெண்ட்லி லிவிங். ஓகே, அங்க எல்லாமே என்ன அர்த்தம், கெமிக்கல் இல்லாம ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மெயின் அட்ராக்ஷன்ஸ் அங்க என்னென்னலாம் முக்கியமா பார்க்க வேண்டியது இதுன்னா ஜின்மியாங் லிவிங் ரூட். ஓகே, அங்க என்ன இருக்கு, ஒரு பெரிய மரத்தோட ரூட் இருக்கு, ரூட் பிரிட்ஜ் இருக்கு. ஓகே, ரூட் பிரிட்ஜ் இருக்கு. அதே மாதிரி சர்ச் ஆஃப் த எஃபிஃபனி. ஓகே, அங்க என்ன இருக்கு, ஒரு சர்ச் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மௌலினா வாட்டர் ஃபால், அங்க என்ன இருக்கு, ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கு. இதெல்லாம் அங்க பார்க்க வேண்டிய இடங்கள். அதுதான் அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா அங்க என்னென்னலாம் பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து லொகேஷன் எங்க இருக்குன்னா ஈஸ்ட் காசி ஹில்ஸ், அந்த இருக்கிற இடம் ஈஸ்ட் காசி ஹில்ஸ், NH 206, 79 kilometers from Shillong. ஓகே, ஷில்லாங்ல இருந்து 79 kilometers இடம். பாப்புலேஷன் வந்து அங்க என்ன இருக்காங்க, ட்ரைப்னா யாருன்னா காட்டுல வளர்ந்துட்டு வராங்க இல்லையா, அவங்களதான் என்னன்னு சொல்லுவோம், ட்ரைபல்ஸ் சொல்லுவோம். அங்க மொத்தம் எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கு அப்படின்னா 77 ஃபேமிலிஸ். அதே மாதிரி எவ்வளவு மக்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 414 பீப்புள் அங்க வசிச்சுட்டு வராங்க. அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அங்க என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா சைட் சீயிங், அங்க நல்லா சுத்தி பார்க்கலாம். ரிச் கல்ச்சர், ஓகே நல்ல கலாச்சாரமாக இந்த இடம். அதே மாதிரி அங்க என்ன இருக்கும், இயற்கையோடு இணைந்த கலாச்சாரம் மிக்க இடமா அங்க இருக்கு. டிரான்ஸ்போர்ட் எப்படி போகிறாங்க அப்படின்னா பஸ்ல தான் போறாங்க. டிபார்ச்சர் எங்க இருந்துன்னா ஸ்கூல்ல இருந்து 7 AM. அரைவல் எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னா 4 PM. அதே மாதிரி ரெஜிஸ்டர் நவ், யார் யாரெல்லாம் இதுல கலந்துக்கிறீங்களோ அவங்க பேர் வந்து என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணோம். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 500 per child. கான்டாக்ட் மிஸ் ரீட்டா, கேரி ஹேட், வாட்டர் பாட்டில், லஞ்ச். ஓகே, அவங்கள ரீட்டா அப்படின்ற கான்டாக்ட் பண்ணணும். என்னென்னலாம் கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹேட்னா என்ன, தொப்பி. நம்ம கூட போகும்போது என்ன பண்ணுவோம், ஓகே கொண்டு போவோம் இல்லையா தொப்பி. அதே மாதிரி வாட்டர் பாட்டில், அதே மாதிரி லஞ்ச் கொண்டு போனோம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ட்ரிப் அப்படின்னு சொன்னாவே என்ன பண்ணுவோம், பேரண்டோட போய் தேவையான பொருள்லாம் வாங்குவோம் இல்லையா, நம்ம சாப்பிட்றதுக்கு தேவையான பொருள். பஸ்ல ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு போறதுக்காக சில திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போறாங்க. டெய்ஸி அண்ட் லூ கோ ஃபார் ஷாப்பிங். டெய்ஸி அண்ட் லூ ஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் த ட்ரிப். ஓகே, டெய்ஸியும் லூவும் நேம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப எக்ஸைட்டட், ஆர்வமா இருக்காங்க இந்த ட்ரிப்புக்காக, சுற்றுலாக்காக. தே ஜாயின் தர் மதர் இன் த வீக்லி ஷாப்பிங் as they need to buy things for the trip. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மா வாரம் கடைக்கு போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குவாங்க. இந்த வாரம் இவங்க 2 பேருமே அவங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு நாங்க எங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் உங்க கூட வாங்குறதுக்காக வரோம் அப்படின்னு அவங்க அம்மா கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த ஃபேமிலி மேக்ஸ் எ லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் பை. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க ஃபேமிலி குடும்பத்துல என்ன பண்ணாங்க, என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்னு லிஸ்ட் போட ஆரம்பிச்சாங்க. ஓகே, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வேணும், பழங்கள் வேணும், காய்கறிகள் வேணும். ஃபீல்ட் ட்ரிப் ஐட்டம்ஸ். ஓகே, ஃபீல்ட் ட்ரிப் எங்கள் சுற்றுலாவுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னன்னா பிஸ்கெட்ஸ் வேணும், வாட்டர் பாட்டில்ஸ் புதுசா வாங்கணும். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, ட்ரை ஃப்ரூட்ஸ்னா உலர் பழங்களும் வாங்கணும். சப்பன் தாதா as a cart for selling vegetables and fruits. உடனே அவங்க அம்மா யூஸ்வலா எங்க போய் வாங்குவாங்களோ, சப்பன் தாதா அப்படின்னா தாதானா யாருன்னு சொல்லுவாங்க, தாத்தா கிட்ட போய் அவர் என்ன பண்றாரு, தள்ளுவண்டியில நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வச்சிருக்காரு, அங்க போய் வாங்குறாங்க. ஃபார் செல்லிங் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் த பிரைசஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர் கிவன் பிலோ. ஓகே, அதோட அமௌண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, அவ எவ்வளோ எதுக்கு உடனே நம்ம ஏதாவது காய்கறி பழங்கள் வாங்கும் போது ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம், இது எவ்வளவு ஒரு கேஜி அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதே மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த லிஸ்ட் வச்சிருக்காரு. ஓகே, இந்த எவ்வளவு காய்கறி எவ்வளவு, பழங்கள் எவ்வளவு அப்படின்ற லிஸ்ட் அவரு கீழே கொடுத்திருக்காரு. கீழே பார்க்கலாம்.
கஸ்டர்ட் ஆப்பிள். ஓகே, கஸ்டர்ட் ஆப்பிள்னா எதுன்னு சொல்லுவோம்னா சீதாப்பழம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கஸ்டர்ட் ஆப்பிள். கஸ்டர்ட் ஆப்பிள் எவ்வளவுனா ஒரு கேஜி வந்து 45 rupees இருக்கு. பீன்ஸ் எவ்வளவு 95 rupees இருக்கு. ரேடிஷ்னா என்னன்னு சொல்லுவோம், முள்ளங்கி. ஓகே, 23 rupees இருக்கு. ஆனியன் வந்து 32. பொட்டேட்டோ வந்து எவ்வளவு இருக்கு, பொட்டேட்டோ வந்து 37 rupees இருக்கு. அதே மாதிரி யாம்னா என்ன, கிழங்கு. ஓகே, நல்ல பெருசா யாம் அப்படின்றது வந்து கருணக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் யாம். அது வந்து எவ்வளவு 45 rupees இருக்கு. சப்போட்டா பழம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு கேஜி 70 ரூபாய் இருக்கு. பப்பாளி பழம் எவ்வளவு இருக்குன்னா ஒரு கேஜி 65 ரூபாய் இருக்கு. பனானா எவ்வளவு இருக்கு ஒரு கேஜினா 55 rupees அப்படின்னு ரேட்டு காஸ்ட் கொடுத்திருக்காங்க, அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சப்பந்தாதா ஆஸ்க் டெய்சி அண்ட் லூ டு ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் டிஃபரெண்ட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஓகே, தப்பந்தாதா என்ன சொன்னாரு தாதா, ஓகே டெய்சி கிட்டையும் லூலு கிட்டையும் இந்த ரேட் எல்லாம் கொடுத்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்ப் தெம் டு கம்ப்ளீட் த டாஸ்க். யூ மே யூஸ் எ நம்பர் லைன், பிளே மோர் ஆர் எனி அதர் மெத்தட் டு கால்குலேட். ஓகே, அவங்க வாங்கி இருக்கிற பொருள் எல்லாம் அவங்க வாங்கியிருக்காங்க. உடனே தாதா என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஒரு வேலை சொல்றாரு. நீங்க என்ன பண்ணணும், வாங்கி இருக்கிற பொருள் எல்லாம் கரெக்டா கால்குலேட் பண்ணி அமௌண்ட் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே என்ன மெத்தட்னா, யூமே யூஸ் எ நம்பர் லைன். நம்ம எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்பர் லைன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா பிளே மணி யூஸ் பண்ணலாம். அது மாதிரி எனி அதர் மெத்தட், வேற ஏதாவது மெத்தட் கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், அவங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு அமௌண்ட் அவருக்கு கொடுக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 2 kg ஆஃப் பீன்ஸ். ஓகே, 2 kg ஆஃப் பீன்ஸ். இப்ப நம்ம பீன்ஸோட ரேட்டுக்கு வரும். ஓகே, 2 kg ஆஃப் பீன்ஸ். அப்போ 1 kg எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா, பீன்ஸ் வந்து 1 kg வந்து 95 rupees. பீன்ஸ் 1 kg வந்து 95 rupees கொடுத்திருக்காங்க. அவங்க எவ்வளவு கேட்டிருக்காங்கன்னா 2 kg ஆஃப் பீன்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப 2 kg ஆஃப் பீன்ஸ் 1 kg வந்து 95, 2 kgனா 1 kg வந்து 95. 1 kg ஆஃப் பீன்ஸ் வந்து 95. 2 kgனா என்ன பண்ணுவோம், into 2. அப்போ 5 2s are 10, 0 and then add 1. Next 9 2s are, first 2 5s are 10. அடுத்து 2 9s are 18. 18 plus 1 எவ்வளவு வரும், 19. அப்போ எவ்வளவு வரும் rupees, 2 kg of beans எவ்வளவுனா that is rupees 190. rupees 190. Next 1 kg of custard apple and 1 kg of sapota. Okay, ரெண்டு சேர்ந்து கேட்டிருக்காங்க. First custard apple 1 kg. அப்போ 1 kg of custard apple எவ்வளோ, 1 kg of custard apple. அதே மாதிரி 1 kg of sapota. அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். ஒரே வெரைட்டியா கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆட் பண்ணலாம். 1 kg of custard apple. custard appleோட ரேட் எவ்வளோனா 45. அதே மாதிரி சப்போட்டாவோட ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போட்டாவோட ரேட் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா தட் இஸ் 70. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளஸ் அப்படின்றதால ரெண்டுமே ஆண்டன் கொடுத்துருக்கா ஆட் பண்ணிக்கலாம். 5 7 plus 4 11. அப்ப எவ்வளவு வரும், rupees 115. அடுத்து 1 kg of onion and 1 kg of potato. Okay, 1 kg of onion, 1 kg onion. ஆனியனோட பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 1 kg ஆஃப் ஆனியனோட பிரைஸ் வந்து 32. அதே மாதிரி 1 kg ஆஃப் பொட்டேட்டோ, 1 kg ஆஃப் பொட்டேட்டோ, 1 kg ஆஃப் பொட்டேட்டோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா that is 37. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்காங்க, 100 கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 7 plus 2 9, 3 plus 3 6. அப்ப எவ்வளவு வரும், இது 69 rupees. அதே மாதிரி ஒன்னு மேல இருக்கிற பிரைஸ பார்த்து போட வேண்டியது. 1 kg ஆஃப் radish, 1 kg ஆஃப் radish, 1 kg ஆஃப் yam. radish-ஓட பிரைஸ் வந்து that is 23. யாமோட பிரைஸ் வந்து 45. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ஓகே, 8. நெக்ஸ்ட் 4 plus 2 6. இது எவ்வளவு, 68. நெக்ஸ்ட் 2 kg ஆஃப் radish and 2 kg ஆஃப் papaya. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 1 kg போடுவோம். ஓகே, 1 kg ஆஃப் radish எவ்வளவுனா 1 kg ஆஃப் radish எவ்வளவுனா 23. 2 kgனா என்ன பண்ணணும், 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். 3 2s are 6, 2 2s are 4. இதான் 46. அப்போ 1 kg. நெக்ஸ்ட் வந்து 2 kgக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம். 2 kgனா 46. அதே மாதிரி 1 kg ஆஃப் எது போடுறோம் நம்ம, 1 kg ஆஃப் papaya.
1 kg of papaya எவ்வளோனா that is 65. 2 kg அப்படின்னா என்ன பண்ண போறோம் நம்ம into 2. 2 5s are 10, 0, 1, 6 2s are 12, 12 plus 1 30. அப்போ 130. அப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம் நம்ம ஆட் பண்ண போறோம். 130. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 46. 46 plus 130. அப்போ என்ன பண்ணலாம் 6 7 1. அப்போ 176. The price for this is 176. Next அதே மாதிரி 2 kg of onion and 2 kg of potato. Okay, 2 kg of onion. 2 kg of onion. Okay, 1 kg ஓட price எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது ஆனியன் ஓட price வந்து 32. அப்ப 2 kg னா into 2 எவ்வளவு வரும் 2 2s are 4, 3 2s are 6. Next 2 kg of potato. 1 kg of potato வந்து that is 37. Into 2, 2 kg na into 2, 3 2s are 3 2, 7 to 2, 7s are 14, 1, 3 2s are 6, 6 plus 1, 7. அப்ப ரெண்டத்தையும் ஆட் பண்ண போறோம். எது 64 plus 74. 4 plus 4, 8, 6 plus 7 plus 6 வந்து 13. அப்ப ஆன்சர் எவ்வளோ 138. 138. அப்ப their mother buy things இது வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி யார்கிட்ட தாத்தா கிட்ட கொடுத்துட்டாங்க. Next, their mother buy things for 163. What might she has brought? There is more than one possibility. Their mother buy things for 163. ஓகே, அவங்க அம்மா மொத்தம் எவ்வளவு வாங்கினாங்க 163 rupeesக்கு வாங்கினாங்க. அப்ப what might she have brought? There is more than one probability. ஓகே, அவங்க அம்மா வாங்கின பொருளோட மதிப்பு வந்து எவ்வளவுனா 163 தான். ஓகே, அதுல என்னென்னலாம் வாங்கி இருப்பாங்க there is more than one possibility. ஒன்னுக்கு மேல திங்ஸ் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இங்க மேல பார்த்தது எல்லாமே தாத்தா வச்சிருக்கிற திங்ஸ். மேல இருக்கிற எல்லாமே தாத்தா வச்சிருக்கிற திங்ஸ். அது எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி ஹெல்ப் பண்ணி அவங்க கால்குலேட் பண்ணி கொடுக்க சொன்னாரு. கீழே கொடுத்திருக்கிறது அவங்க அம்மா வாங்கின திங்ஸ். அவங்க 163 rupeesக்கு என்னென்னலாம் வாங்கி இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மதர் பாட் திங்ஸ் ஃபார் rupees, மதர் ஸ்பெண்ட். அப்ப அவங்க அம்மா ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளவுனா தட் இஸ் மதர் ஸ்பெண்ட். மதர் bought things, இது கூட எழுதிக்கலாம். மதர் bought things for rupees 163. இதுக்கு என்னென்னலாம் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னலாம் வரும் 163 rupeesக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பீன்ஸ். 1 kg of beans வாங்கியிருக்கலாம். பீன்ஸ் 1 kg of beans வாங்கியிருக்கலாம். பீன்ஸோட ரேட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? பீன்ஸோட ரேட் வந்து 65. 95. பீன்ஸோட ரேட் வந்து 95. நெக்ஸ்ட் யாம் வாங்கியிருக்கலாம். தட் இஸ் 1 kg ஆஃப் யாம். யாமோட ரேட் எவ்வளவுனா தட் இஸ் யாமோட ரேட் வந்து 45. யாமோட ரேட் வந்து 45. நெக்ஸ்ட் என்ன வாங்கியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 kg ஆஃப் ரேடிஷ். 1 kg of radish வாங்கியிருக்கலாம். அதோட ரேட் எவ்வளவுனா that is 23. எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 3 5 10 13 கேரி ஓவர் 1 10 14 14 plus 6 வந்து 16. அப்போ டோட்டலா எவ்வளவு வருது 163 அப்படின்னு சொல்லலாம். What do you notice about these two costs? Okay, ரெண்டுத்தையும் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. மேல இருக்கிறது தாத்தா வச்சிருக்கிற திங்ஸ். அவங்க என்ன பண்ணாங்க அவ்வளவு ஐட்டம்ஸ் அவர்கிட்ட இருக்கு. அவர் என்ன பண்ணாரு கால்குலேட் பண்ண சொல்லி அமௌண்ட் போட சொன்னாரு. அமௌண்ட் எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணி சொல்ல சொன்னாரு. இங்க வச்சிருக்கிறது என்னன்னா அவங்க மதர் வந்து இவ்வளவு அமௌண்ட்டுக்கு பொருள் வாங்கியிருக்காங்க. அப்ப என்னென்னலாம் அவங்க வாங்கி இருப்பாங்க அப்படின்னு நம்ம கிட்ட கேக்குறாங்க.
நெக்ஸ்ட் உதயா தீதி ரன்ஸ் எ ஸ்டோர் செல்லிங் பிரைஸ் ஆட்டா டால் அண்ட் ஸ்பைசஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உதயா தீதி அப்படின்னா தீதினா என்னன்னு சொல்லணும், அக்கான்னு சொல்லுவோம் இல்லையா. உதயா அவங்க நேம் வந்து அக்கா. ஓகே, உதயா அக்கா என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ஸ்டோர் வச்சிருக்காங்க. ஓகே, ஸ்டோர்னா என்ன, ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா. அங்க என்ன இருக்கு, அரிசி இருக்கு, ஆட்டா இருக்கு, கோதுமாவு இருக்கு, டால் பருப்பு இருக்கு, ஸ்பைசஸ் இருக்கு. டெய்ஸி அண்ட் லூ ஹெல்ப் உதயா தீதி ரிட்டர்ன் த பேலன்ஸ் டு கஸ்டமர்ஸ் while their mother buy the grocery. Okay, Daisy and Udaya return the balance to customers while their mother buys the groceries. Okay, அவங்க அம்மா உதயாவும் தீதியும் யாருக்கு, டெய்ஸியும் லூவும் அந்த தீதிக்கு அக்காவுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த கடையில நிறைய கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட இருந்து என்ன பண்றாங்க, இந்த கஸ்டமர்ஸுக்கு எல்லாரும் எவ்வளவு பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது கூட இருந்து ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா எவ்வளவு வாங்குறாங்க, அவங்க அம்மாவும் என்ன பண்ணிருக்காங்க, வாங்குறதுக்காக போயிருக்காங்க. அவங்க அம்மா அவங்க ரெண்டு பேரையும் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா. அங்க போயிட்டு அந்த அக்காவுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்றாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் பொருள் வாங்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, பேலன்ஸ் கால்குலேட் பண்ணி இவ்வளவு கொடுக்கணும்னு ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்றாங்க. உதயா தீதி ஆல்சோ ஆஸ்க் them some tricky questions. உடனே உதயா தீதியும் தீதி அக்காவும் என்ன பண்றாங்க, சில கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. help them find the missing numbers in each of the following. use a number line, play money or any other way to find the balances. help them to find the missing numbers in each of the following. ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய மிஸ்ஸிங் நம்பர்ஸை பண்ணு. அதே மாதிரி எந்த நம்பர் லைன் யூஸ் பண்ண, பிளே மெத்தட், எனி அதர் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க பேலன்ஸை கால்குலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பெய்டு. ஓகே, ஒரு கஸ்டமர் வந்து 150 கொடுத்துருக்காரு. அவங்க வாங்கின திங்ஸோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 113. 150 பே பண்ணிருக்காரு. அவங்க வாங்கின பொருளோட மதிப்பு வந்து 113. ஓகே, அப்போ பெய்டு வந்து 150 கொடுத்துருக்காரு. மீதி பேலன்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா என்ன பண்ண, 150ல இருந்து 113 சப்ராக்ட் பண்றோம். நம்ம சாதாரண சப்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணலாம். 113. ஓகே, 0ல 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ பாரோ ஒன்னு பாரோ பண்ணிக்கிறோம். ஒன்னு பாரோ பண்ணிக்கினா இது என்ன ஆயிடும், 10 ஆயிடும். 5ல இது ஒன்னு கொடுத்துச்சு இல்லையா, அப்ப இது 4. ஓகே, 10ல 3 போச்சுன்னா 7, 4ல 1 போச்சுன்னா 3, 1 minus 1 0, அப்ப 37. அதே மாதிரி இங்க எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது காஸ்ட் வந்து 200 இருக்கு. இதுல எவ்வளவு காஸ்ட் வந்து எவ்வளவு ஆயிருக்குன்னா 200 கொடுத்துருக்காரு. எவ்வளவு மொத்தமா ஆயிருக்குன்னா 185. இது சப்ராக்ஷன் மெத்தட் தான். இங்க என்ன பண்றோம், 1 பாரோ பண்ணிக்கிறோம். இங்க எதுவுமே இல்ல, 0 இருக்கு. 0னா இங்க என்ன பண்றோம், இந்த 2ல இருந்து 1 பாரோ பண்ணிக்கிறோம். அப்ப 10. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 9. அப்ப 10ல 5 போச்சுன்னா எவ்வளவு, 5. அதே மாதிரி 9ல 8 போச்சுன்னா 1. அப்ப எவ்வளவு வரும் அமௌண்ட், பேலன்ஸ் வந்து தட் இஸ் ₹15. ₹15. ஓகே, ஃபர்ஸ்டோட பேலன்ஸ் ருபீஸ் எவ்வளவுனா 15. அடுத்து அதே மாதிரி இங்க எவ்வளவுனா 0 பேலன்ஸ் வருது. அப்ப எவ்வளவு வந்திருக்கும், பெய்டு 200. மொத்தமா அவர் 200 கொடுத்தாரு. வாங்கின பொருளோட மதிப்பு என்னவா இருக்கலாம், 200 இருந்ததுன்னா 200ல 200 போச்சுன்னா எவ்வளவு வரும், தட் இஸ் டோட்டல் காஸ்ட் 0. சரியா போச்சு, அவருக்கு நோ பேலன்ஸ். நெக்ஸ்ட் 435 500. ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவு பெய்டு, எவ்வளவு 500. ஓகே, 500ல எவ்வளவு பொருள் காஸ்ட் எவ்வளவுனா 435. அப்ப என்ன வரும், இங்க எதுவுமே கிடையாது. இங்க இருந்து 5ல இருந்து 1 பாரோ பண்ணிக்கிறோம். இங்க 9 இருக்குன்னு அர்த்தம். அப்ப 10ல 5 போச்சுன்னா 5. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 9ல 3 போச்சுன்னா 6. அப்ப டோட்டல் எவ்வளவு அமௌண்ட், ₹65. அதே மாதிரி இங்க பாக்குறோம் பெய்டு வந்து 500. 500ல எவ்வளவு இருக்கு, 149. ஓகே, காஸ்ட் பொருளோட காஸ்ட் வந்து 149. இதுவும் அதே மாதிரிதான். இங்க வந்து எவ்வளவு வரும், தட் இஸ் 4. இங்க 1 கொடுத்துடுறோம். அப்ப 10ல 1 போச்சுன்னா 10ல 9 போச்சுன்னா 1. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, நடுவுல 9 இருக்கு. ஓகே, 9ல 4 போச்சுன்னா எவ்வளவு வரும், 5. மறுபடியும் இங்க எவ்வளவு இருக்கு, 4 இருக்கு. 4ல 1 போச்சுன்னா 3. அப்ப எவ்வளவு வரும், தட் இஸ் 351. 351. நெக்ஸ்ட் காஸ்ட் வந்து 46. பெய்டு வந்து எவ்வளோ, பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, காஸ்ட் வந்து 46. பெய்டு வந்து நம்மளா ஒரு தோராயமா ஒரு அமௌண்ட் போட்டுக்கலாம். பெய்டு அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஓகே, பெய்டு வந்து 100 rupees இருக்கலாம். அப்போ 46 காஸ்ட் வந்து 46. அப்போ 100. ஓகே, மைனஸ் 46. இங்க என்ன பண்ணலாம், 10. இது 9. இங்க ஒண்ணுமே கிடையாது, இது ஒண்ணு கொடுத்துச்சு இல்லையா, அதில் அப்ப 10. 6ல 10 போச்சுன்னா எவ்வளவு வரும், தட் இஸ் 10ல 6 போச்சுன்னா 4. அதே மாதிரி இங்க 9ல 4 போச்சுன்னா 5. அப்ப எவ்வளவு வரும், ரிமைனிங் அமௌண்ட் 54. நெக்ஸ்ட் இங்க வந்து பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க, பெய்டு கொடுத்துட்டாங்க, காஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி சாதாரண 200 அதே மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம்.
ஓகே 200 மைனஸ் 75 எவ்வளவு அமௌண்ட் அவங்க கொடுத்துருக்கலாம், எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன பண்றோம், 2ல இருந்து 1 கொடுத்துறோம். இங்க 9 இருக்கு. ஓகே 10 மைனஸ் 5 வந்து எவ்வளவு வரும் 5, 9 மைனஸ் 7 வந்து 2. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, ஓகே 1 கொடுத்துட்டதால இங்க என்ன இருக்கு 1. அப்ப பேலன்ஸ் எவ்வளவு 125. அப்ப அமௌண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு காஸ்ட் எவ்வளவு இருக்கலாம், பொருளோட மதிப்பு எவ்வளவு இருக்கலாம் rupees 125. நெக்ஸ்ட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே எவ்வளவு பே பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காஸ்டையும் பேலன்ஸையும் ஆட் பண்ணிக்கணும். அப்ப 580. நெக்ஸ்ட் எவ்வளவு வரும் 120. ஆட் பண்ணோம்னா 0, 8 plus 2 0, 1. நெக்ஸ்ட் எவ்வளவு 5, 6, 7. அப்ப எவ்வளவு கொடுத்துருப்பாரு, ஒரு 700 கொடுத்தா காஸ்ட் எவ்வளவு ஆச்சு 580 ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 120. நெக்ஸ்ட் நம்மளாவே ஒரு அமௌண்ட்டை போட சொல்லி நம்மளாவே போட சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எவ்வளவு கொடுத்துருக்கேன், பெய்டு வந்து 200. ஓகே காஸ்ட் எவ்வளவு ஆச்சு அப்படின் போது எனக்கு 100 ருபீஸ் ஆச்சு. பேலன்ஸ் எவ்வளோ, அப்ப நம்மளே போடலாம் 200 மைனஸ் 100. அப்ப என்ன பண்ணலாம் 0, 0, 0. அப்ப எவ்வளவு போடலாம் 100. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ 100 ருபீஸ் அப்படின்றது நம்ம போடலாம், நம்மளாவே போடலாம். இந்த மாதிரி அவங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்ன பண்ணி கொடுத்தாங்க, கூட இருந்து எல்லாத்தையும் பேலன்ஸ் எவ்வளவு பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. Lou and Daisy buy 3 kg of bananas to eat on the way with their friends. Okay, Lou and Daisy என்ன பண்ணாங்க, அந்த ஃப்ரூட்ஸ் கடையில ஃப்ரூட் ஷாப்ல 3 kg of banana வாங்கினாங்க. எதுக்காக, to eat on the way, அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாருக்கும் சேர்ந்து சாப்பிடுறதுக்காக 3 kg of banana வாங்கினாங்க. Which of the following options can they use to buy the bananas? இங்க சில அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே அவங்க எவ்வளவு 1 kg எவ்வளோ, அதுல இருந்து 3 kg of bananaவோட ரேட் எவ்வளோ, அவங்க எவ்வளவு அமௌண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் காலம்ல பார்த்தோமா 200 ருபீஸ் இருக்கு, இது எவ்வளவுனா 200 ருபீஸ் இருக்கு. செகண்ட் காலம் எவ்வளவுனா 10 ருபீஸ் நிறைய இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அடுத்து 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஓகே மொத்தம் இதுவும் 190 ருபீஸ் இருக்கு. தேர்ட் காலம்ல ஓகே 100 ருபீஸ் நோட் ஒன்னு இருக்கு, 50 ருபீஸ் நோட் இருக்கு 150. அடுத்து வந்து எவ்வளவு இருக்கு, 10 ருபீஸ் இருக்கு 160. இங்க எவ்வளவு இருக்கு rupees 165 இருக்கு. இங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 100 ருபீஸ் இருக்கு, நெக்ஸ்ட் 10 ருபீஸ் இருக்கு. அப்ப இது எவ்வளவு 110. இங்க பாக்குறோம் 50 ருபீஸ் 3 நோட் இருக்கு. அப்ப 50 பிளஸ் 50 பிளஸ் 50 அப்ப எவ்வளவு வரும் 150 பிளஸ் 10. ஓகே எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 160. அப்ப ருபீஸ் எவ்வளவு இருக்கு, இங்க 160 ருபீஸ் இருக்கு. இப்போ அவங்க 1 kg 3 kg of bananaவோட ரேட் போடணும். 1 kg of banana எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது that is 1 kg of banana. 1 kg of banana எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா that is 55 rupees 55. இப்போ 3 kg of banana 3 kg எப்படி கால்குலேட் பண்ணா 55 into 3. அப்ப 3 5s are 15, remaining carry over 1. 3 5s are 15, 15 plus 1 எவ்வளவு 16. அப்ப டோட்டல் எவ்வளவு 165. அப்ப which of the following options can they use to buy the banana? எந்த banana இது இருக்கு பாருங்க 165. அப்ப ஆப்ஷன் B, ஆப்ஷன் B இதுதான் அதோட கரெக்ட் அவங்களோடது. Which of the following options can they use to buy the bananas அப்படின்னா ஆப்ஷன் B is the correct answer. நெக்ஸ்ட் a strange puzzle. ஓகே ஒரு புதிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஒரு வித்தியாசமான ஒரு புதிர். 4 naughty kids on a walk come across a fresh orange crop. ஓகே 4 naughty kids. ஓகே வாழ்த்தனமான 4 குழந்தைங்க என்ன பண்ணிட்டு வராங்க, நடந்துட்டு வராங்க. come across a fresh orange crop. ஓகே அந்த இடத்துல ஓகே ஒரு ஆரஞ்சு மரத்துக்கிட்ட அவங்க வராங்க, ஆரஞ்சு மரம் இருக்கிற இடத்துல வராங்க. they ask the farmer the price of one. உடனே ஃபார்மர் கிட்ட கேக்குறாங்க. ஃபார்மர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்க மரத்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு ஆரஞ்சு எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே they ask the farmer the price of one. அவங்க என்ன கேக்குறாங்க, ஒரு ஆரஞ்சோட விலை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. the farmer says each cost rupees 21. உடனே ஃபார்மர் என்ன சொல்றாரு, ஒரு பழத்தோட விலை வந்து 21. 2 oranges each they buy. ஓகே எல்லாரும் என்ன பண்ணாங்க, 2 ஆரஞ்சஸ் வாங்கினாங்க. 2 oranges each 4 பேரும் 2 ஆரஞ்சஸ் வாங்கினாங்க. the farmer gives them with a sigh. they all reach to their jackets to take out notes from their packets. உடனே என்ன பண்ணாங்க, ஓகே farmer gives them. ஓகே farmer ஓகே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாரு. ஓகே reach into their jackets. உடனே அவங்க பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு என்ன எடுக்கிறாங்க, அவங்க நோட் எடுக்கிறாங்க. இது பைசா
ருபீஸா எடுக்கிறாங்க. ஈச் ஒன் பேஸ் எ டிஃபரெண்ட் ரோட். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு மாதிரி இருக்கு. கரெக்டா எக்ஸாக்டா அவங்க கிட்ட 21 ருபீஸ் இருக்குல்ல. பட் என்ன வச்சிருக்காங்க, கேஷ் வச்சிருக்காங்க 50 ருபீஸ். கிருஷ்ணா கிட்ட எவ்வளவு இருக்கு, 50 ருபீஸ் இருக்கு. சுதாமா கிட்ட எவ்வளவு இருக்கு, 100 ருபீஸ் இருக்கு. மாலா கிட்ட எவ்வளவு இருக்கு, 200 ருபீஸ் இருக்கு. நீலா கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 500 ருபீஸ் இருக்கு. அப்ப ஆனா அவங்க வாங்கினது என்ன வரும், ஒரு பனானா. ஓகே, காஸ்ட் ஆஃப் 1 பனானா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 2 பனானாவோட ரேட். ஓகே, வாட் இஸ் த பேலன்ஸ் தட் தே ஈச் காட் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப காஸ்ட் ஆஃப் 1 ஆரஞ்சு. காஸ்ட் ஆஃப் 1 ஆரஞ்சு எவ்வளோ, ₹21. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வாங்கினாங்க, 2 வாங்கினாங்க. அப்ப காஸ்ட் ஆஃப் 2 ஆரஞ்சஸ் 21 into 2 எவ்வளவு வரும், 42. 21 into 2 எவ்வளவு வரும், 42. அப்ப ஒவ்வொருத்தரும் எவ்வளவு வாங்கினாங்கன்னா 42 ருபீஸ்க்கு 2 ஆரஞ்சஸ் வாங்கினாங்க. பெய்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிருஷ்ணா பெய்டு. கிருஷ்ணா கிட்ட எவ்வளவு இருக்கு, 50 ருபீஸ் இருக்கு. அப்ப 50 ருபீஸ் நோட்டு. கிருஷ்ணா கிட்ட இருக்கிறது வந்து 50 ருபீஸ். கிருஷ்ணா எவ்வளவு பே பண்ணானா 50 ருபீஸ் நோட்டை பே பண்ணா. ஓகே, அவங்க பேலன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, 50 ருபீஸ். காஸ்ட் ஆஃப் 2 ஆப்பிள். காஸ்ட் வந்து எவ்வளோ, 40 ருபீஸ், 42 ருபீஸ். அப்ப ரிமைனிங் எவ்வளோ, இங்க 1 10 வந்துச்சு, இங்க 4 இருக்கு. 4 - 4 0. 10ல 2 போச்சுன்னா எவ்வளோ, 8. அப்ப அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், பேலன்ஸ் வந்து ₹8. நெக்ஸ்ட் சுதாமா எவ்வளவு பே பண்ணிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது சுதாமா ₹100. சுதாமா பெய்டு ₹100. காஸ்ட் எவ்வளவு வரும், தட் இஸ் காஸ்ட் ஆஃப் 2 ஆரஞ்சஸ். அதே சேம் 42 ருபீஸ் தான். அப்ப சப்ராக்ட் பண்ணோம்னா ஓகே, இங்க இருக்கிற 1 10 ஆயிடுது, இங்க 9 ஆயிடுது, இங்க ஒண்ணுமே கிடையாது. அப்ப எவ்வளவு வரும், 8. 9 - 4 எவ்வளவு வரும், 5. அப்ப ரிமைனிங் பேலன்ஸ் வந்து 58. நெக்ஸ்ட் மாலா எவ்வளவு பே பண்ணிருக்கான்னா 200 ருபீஸ் பெய்டு. அப்ப 200. காஸ்ட் ஆஃப் 2 ஆரஞ்சஸ் எவ்வளவு, the same 42. அப்ப வந்து இங்க வந்து என்ன ஆயிடுது, தட் இஸ் இங்க 10 ஆயிடுது, இங்க 1 இருக்கு. ஓகே, இங்க 9 இருக்கு. ஓகே, 10ல 2 போச்சுன்னா எவ்வளவு வரும், 8. 9ல 4 போச்சுன்னா 5. ரிமைனிங் 1. அப்ப பேலன்ஸ் எவ்வளோ, 158. 158. நெக்ஸ்ட் நீலா எவ்வளவு பே பண்ணிருக்கானா 500 ருபீஸ். நீலா பெய்டு 500 ருபீஸ். ஓகே, காஸ்ட் ஆஃப் 2 ஆரஞ்சஸ் 42. அப்ப இங்க என்ன வரும், இங்க ஆல்ரெடி இது 4 ஆயிடும். இங்க ஒரு 1 கொடுத்துச்சு, அப்ப 10. இங்க எவ்வளவு இருக்கு, 9 இருக்கு. 10ல 2 போச்சுன்னா 8. 9ல 4 போச்சுன்னா 5. நெக்ஸ்ட் இங்க எவ்வளவு, 4. அப்ப எவ்வளவு வரும், ருபீஸ். பெய்டு வந்து ₹500. 2 ஆரஞ்சஸ் - 42 எவ்வளவு இருக்கு, 458. 458. Next, let us play அப்படின்ற டாபிக்ல place the numbers 1 to 6 in the blanks in such way that the sum on each side of the triangle is 9. No numbers should be repeated. Place the numbers between 1 to 6. இங்க கீழே எந்த நம்பர் 1 2 3 4 5 6 இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் பிளேஸ் பண்ணணும். in such a way that the sum on each side of the triangle, இங்க ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஆட் பண்ணா 3 சைடு ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 9 வரணும். no numbers should be repeated. எந்த நம்பரும் என்ன ஆயிருக்க கூடாது, ரிப்பீட் ஆகாதவாறு நம்ம என்ன பண்ணணும், அங்க ஃபில் பண்ணணும். ஓகே, ஆல்ரெடி சில நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, நம்ம ஈஸியா ஃபில் பண்ணலாம். ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரணும், நம்மளுக்கு ஆக்சுவலா 9 வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 6 கொடுத்திருக்காங்க. கீழே 6 கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு 1 போட்டுக்கலாம். 7. அப்ப எவ்வளவு வரணும், இங்க 2. அப்போ 1யும் 2யும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபில் பண்ணிட்டோம். அப்ப இந்த சைடு வந்து எவ்வளவு வருது, 9. டோட்டலா 6 + 1 7, 7 + 2 9. அடுத்து 3 போட போறோம். இங்க 2 போட்டாச்சு, இங்க 3 போடலாம், இங்க 4 போடலாம். அப்ப 4 + 3 7, 7 + 2 எவ்வளவு வரும், 9. இங்க டோட்டலாவே நம்ம வச்சு 5 + 3 8, 8 plus இங்க 5 + 1 6 ஆயிடுச்சு. அப்ப இங்க என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கலா 3 தான் வரும். அப்ப இங்க என்ன வரும், 9. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம நம்பர்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகல. 1 2 3 4 5 6 எல்லாமே வந்துடுச்சு. அதே மாதிரி இன்னொரு சம் கொடுத்திருக்காங்க. use a numbers, that is use the same numbers. அதே மாதிரி ஓகே, அதே சேம் நம்பர்ஸ் 1 to 6ல யூஸ் பண்ணி and make the sum 10 on each side of the triangle. அதே மாதிரி என்ன பண்ணோம், 3 சைட்லயும் இந்த 1 to 6 குள்ள இருக்கிற நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு வரணும், 10 வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மள போட சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 5 6 போட சொல்லி ஓகே 10 வர மாதிரி போட சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போடலாம், 1 போடுறேன். நான் இங்க 1 இந்த சைடு 1 போடுறேன். அப்ப இங்க என்ன வரணும், 3 போடுறேன். 1 2 வராது, 3 போடுறேன். அப்ப 1ம் 3 எவ்வளவு ஆச்சு, 4. இப்ப 4 கூட எந்த நம்பரை கூட்டினா, எந்த நம்பரை ஆட் பண்ணோம்னா 10 வரும் அப்படின்னு வந்தா 6 ஆட் பண்ணா இங்க என்ன வரும், 10.
6 ஆட் பண்ணா என்ன வரும் 6 plus 3 9 9 plus 1 எவ்வளவு வரும் 10. நெக்ஸ்ட் நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா 1 3 நெக்ஸ்ட் வந்து இப்போ 4 போடலாம் 1 3 இங்க வந்து நான் 4 போடுறேன் 4 plus 1 எவ்வளவு வரும் 5. ஓகே அப்ப 5 கூட வேற எதை ஆட் பண்ணா 5. அப்ப 5 plus 4 9 9 plus 1 10. இந்த இடத்துல 5ம் 3யும் ஆட் பண்ணோம்னா 8. the remaining எவ்வளவு இருக்கு 2. 8 plus 2 10. இந்த மாதிரி நம்ம என்ன போடலாம் sums போடலாம். what other sums can you make with these 6 numbers? okay வேற எந்த மாதிரி நீ இந்த 6 numbers வச்சு போடலாம். can you make 12 on each side? can you make 13? okay 12 அதே மாதிரி இந்த மூணு சைடையும் ஆட் பண்ணா 12 வர மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னா yes we can make. okay yes we can make அப்படின்னு சொல்லலாம். எந்த நம்பர் 1 2 3 4 5 6 இந்த மூணு நம்பரை எடுத்துக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ரவுண்ட் போட்டுக்கலாம். அப்புறம் 12 எந்தெந்த நம்பர் ஆட் பண்ணோம்னா 12 வரும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்க என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் 5 போடுறேன்னு வச்சுங்களேன். இப்போ 5 இங்க 5 போட்டுறேன். இங்க என்ன போடுறேன் நான் 3 போடுறேன். 5 plus 3 எவ்வளோ 8. 8 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 5 போயாச்சு 3 போயாச்சு. எந்த நம்பர் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 12 வரும் அப்படின்னு போட்டோம்னா 5 plus 3 8 8 plus 5 எவ்வளோ 4. அப்ப இந்த நம்பர் வந்துச்சு 5 plus 3 8 8 plus 4 வந்து எவ்வளவு வரும் 12 நம்பர் வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 4 வந்தாச்சு. இங்க நான் மறுபடியும் ஒரு 2 போடுறேன். ஓகே 2 3 4 இப்ப 2 போட்டாச்சு. 4ம் 2ம் எவ்வளோ 6. 6 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 12 வரும் 6 ஆட் பண்ணா அப்ப 2ம் 6ம் வந்தாச்சு. the remaining 2 plus 5 6 plus 5 11 11 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணா 1 அப்ப 12. அப்ப இந்த மாதிரி நான் 12 மூணு சைடையும் ஆட் பண்ணோம்னா 12 வர மாதிரி 1 to 6 குள்ள நம்பருக்குள்ள நம்ம போடலாம். அப்ப எஸ் அப்படின்னு ஆன்சர் எழுதலாம். கேன் யூ மேக் 13 அப்படின்னா நோ. என்ன பண்ண முடியாது ஆட் பண்ணோம்னா 13 வர மாதிரி நம்பர்ஸ் நம்மளால போட முடியாது. நெக்ஸ்ட் add up அப்படின்ற டாபிக்ல டெய்ஸி அண்ட் லூ லீவ்ஸ் ஃபார் த ஃபீல்ட் ட்ரிப் பை பஸ் அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங். ஓகே டெய்ஸியும் லூவும் கிளம்பிட்டாங்க டூருக்கு. லீவ் ஃபார் த ஃபீல்ட் ட்ரிப் பை அ பஸ் த நெக்ஸ்ட் டே. பஸ்ல எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் டீச்சர்ஸ் கூட்டிட்டு கிளம்பிட்டாங்க. 24 டீச்சர்ஸ் மொத்தம் எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க 24 டீச்சர்ஸ் அண்ட் 438 சில்ட்ரன். ஓகே என்ன பண்றாங்க 24 டீச்சர்ஸும் 438 சில்ட்ரனும் எங்க போறாங்க ட்ரிப்புக்காக போறாங்க. அதால ஸ்கூல்ல இருந்து அவங்க கிளம்புறாங்க. 476 children from a neighborhood school along with 28 teachers are also going to the same village. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஸ்கூலும் மொத்தம் இப்ப இவங்க ஸ்கூல்ல 438 சில்ட்ரனும் 24 டீச்சர்ஸும் வராங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கும் பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல மொத்தம் 476 சில்ட்ரனும் அதே மாதிரி எவ்வளவு 28 டீச்சர்ஸும் அதே மாதிரி சேம் வில்லேஜ் பாக்குறதுக்கு போறாங்க. அப்ப எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் கோயிங். ஓகே எவ்வளவு டீச்சர்ஸ் போறாங்க அப்படின்றத எஸ்டிமேட் பண்ண முடியுமா அப்படின்றாங்க. அப்ப அரௌண்ட் எவ்வளவு 50 அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஆட் பண்ணோம்னா 24 plus 28 அப்ப எவ்வளவு ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல இவங்க ஸ்கூல்ல டெய்ஸி அண்ட் லூ ஸ்கூல்ல மொத்தம் 24 அதர் ஸ்கூல்ல 28 அப்ப எவ்வளவு வரும் 2 எவ்வளவு வரும் 52. அப்ப மொத்தம் எவ்வளவு டீச்சர்ஸ் போறாங்க 52 டீச்சர்ஸ் ஆர் கோயிங். how many teachers are accompanying the children. ஓகே எவ்வளவு டீச்சர்ஸ் அவங்க கூட போறாங்க அப்படின்றத சம்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளா அடிஷன் சம்ஸ் மூலமா கூட நம்ம போடலாம். அப்ப 2 10s அதே மாதிரி 4 1s. ஃபர்ஸ்ட் 1ஸ்ல எவ்வளவு இருக்கும் 1ஸ்ல 4 இருக்கு. ஆல்ரெடி நம்ம 3rd ஸ்டாண்டர்ட்ல போட்டிருக்கோம். 1ஸ்ல எவ்வளவு இருக்கு 4 1s. அதே மாதிரி 2 10s. 10ஸ்ல 2 இருக்கு. அதே மாதிரி இங்க எவ்வளவு 1ஸ்ல 8 இருக்கு. 10ஸ்ல 2 இருக்கு. அப்ப 2 10s and 2 8s. இங்க 1s இங்க 10s. 4 2s are 12 carry over 1. 2 plus 2 4 4 plus 2 எவ்வளவு வரும் 4 plus 1 5. அதுதான் கீழே போட்டிருக்காங்க 4 plus 2 4 plus 8 12 இருக்கு. கேரி ஓவர் 1 2 plus 2 4 4 plus 1 எவ்வளவு 52. 52 teachers accompanying the children. Next how many children are going the trip. ஓகே எவ்வளவு குழந்தைங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் லெவலில் 438 செகண்ட் ஸ்கூல் லெவலில் 476. அப்ப இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றோம். அப்ப எவ்வளவு ஃபர்ஸ்ட் 1 பிளேஸ்ல தட் இஸ் 1 பிளேஸ் 10 பிளேஸ் 100 பிளேஸ். ஓகே 1 பிளேஸ்ல எவ்வளவு இருக்கு 8s இருக்கு. 10s பிளேஸ்ல எவ்வளவு இருக்கு 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் 100 பிளேஸ்ல 4 இருக்கு. அதே மாதிரி செகண்ட் ஒன் 1s பிளேஸ்ல 6 10s பிளேஸ்ல 7 100 பிளேஸ்ல 4. ஃபர்ஸ்ட் 1s பிளேஸ்ல போடுறோம் 6 plus 4 14 கேரி ஓவர் 1. அதே மாதிரி 7 plus 3 10 10 plus 1 மறுபடியும் ஒரு கேரி ஓவர் 1 4 plus 4 8 8 plus 1 9. அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்கு 914. அப்ப எஸ்டிமேட் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் கோயிங் ஆன் த ட்ரிப் எவ்வளவு 914. ஓகே எஸ்டிமேஷன் அரௌண்ட் கூட போடலாம். பட் நம்ம கரெக்டா எக்ஸாக்டா 914 சில்ட்ரன் ஆர் கோயிங் அப்படின்ற ஆன்சர் போடலாம்.
டோட்டலா 914 children are going to என்னன்னு சொல்லலாம் Maulinang. Daisy and Lou ate one large piece of pusa for 38. Okay, Daisy and லூ ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஒன்னா சேர்ந்து தான் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு லார்ஜ் பீஸ் ஆஃப் புசாவ், புசாவ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ரெட் ரைஸ், ஒரு சிகப்பரியால செய்யப்பட்ட ஒரு கேக், அதுதான் என்னன்னு சொல்லுவோம் புசாவ். எவ்வளவு வரும், 38 rupees. அது they liked it a lot and bought another small piece. ஓகே, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதில் என்ன பண்ணாங்க, இன்னொரு பீஸும் வாங்கினாங்க. how much did they spend on புசாவ்? ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளோ, ₹38 வாங்கினாங்க. 38 வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டதால மறுபடியும் எவ்வளோ, 16 rupeesக்கு வாங்கினாங்க. அப்ப இது என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் நம்ம, how much did they spend on புசாவ், புசாவுக்காக அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் ஒன், ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் rupees, ஃபர்ஸ்ட் ஒன் 38, நெக்ஸ்ட் ஒன் 16, 38 16. அப்ப ரெண்டுத்தையும் என்ன பண்றோம், நம்ம ஆட் பண்றோம். இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ். ஃபர்ஸ்ட் எவ்வளோ, 6 plus 18, ஓகே, ஆஃப்டர் 6 7 8 9 10 11 12 13 14. அப்போ 14 போடுறோம். மறுபடியும் என்ன வரும், கேரி ஓவர் 1 கேரி ஓவர் பண்றோம். மறுபடியும் என்ன, 3 plus 1 4, 4 plus 1 எவ்வளோ 5. அப்ப டோட்டலா டென்ஸ் பிளேஸ்ல எவ்வளவு இருக்கு, ஒன்ஸ் பிளேஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. டோட்டலா 54 அப்படின்றதால எத்தனை இருக்கு, 5 டென்ஸ். நெக்ஸ்ட் எவ்வளவு வரும், 5 டென்ஸ் இது இருக்கு இல்லையா, 1 2 3 4 கேரி ஓவர்ல 1 வந்துடும். ஓகே, 5 டென்ஸ். அப்புறம் என்ன வரும், 4 ones, 4 1. அப்ப எவ்வளவு வரும், டோட்டலா 54. 5 10s 4 1s 54. அப்ப இங்கேயும் அதே மாதிரி போடலாம். 3, நெக்ஸ்ட் 8 1 6, 3 8 6 ஆட் பண்ணா 4. ஓகே, 4 கேரி ஓவர் 1, 3 plus 1 4, 4 plus 1 5. ஓகே, 5. அப்ப டோட்டலா எவ்வளவு வரும், 54. எஸ்டிமேட் த மணி தே ஸ்பெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 54. Write the final answer after the regrouping in the boxes above. Okay, 54. Pusav is a traditional Kasi snacks from the northeast region. இப்பதான் சொன்னேன் இல்லையா, புசாவ் அப்படின்றது ஒரு ட்ரெடிஷனல் பாரம்பரியான உணவு வகை. எங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன் ஆஃப் இந்தியா. இட்ஸ் மேட் ஃப்ரம் a special variety of red rice. ஓகே, அது எதால் ஆகப்பட்டதுன்னா ரெட் ரைஸ், சிகப்பரிசியால செய்யப்பட்ட, grown in the hills and paddy fields of Kasi, that is Kasi hills. காசியோட மலை பகுதிகளில் விளையக்கூடிய என்ன ரெட் ரைஸ் வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட். The village of that is Mauralanglang is famous for its pusav. ஓகே, அந்த வில்லேஜ், ஓகே, அந்த தூய்மையான நகரம் சொல்லி பார்த்தோம் இல்லையா, மௌலிலாங், அதுக்கு எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா புசாவுக்கு ரொம்ப ஃபேமஸான, புசாவ் அப்படின்றது ரெட் ரைஸால செய்யப்பட்ட ஒரு கேக், அதை தான் என்னன்னு சொல்றோம், புசாவ். Daisy and Lou are collected rupees 185 in their piggy bank. ஓகே, டெய்ஸியும் என்ன பண்ணாங்க, டெய்ஸியும் லூவும் என்ன பண்ணாங்க, 185 rupees அவனோட பிகி பேங்க் அப்படின்னா என்ன பண்ணுவோம், உண்டியல் இருக்கு இல்லையா, உண்டியல்ல எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாங்க, 185. Their mother gave them rupees 125 more for the trip. அவங்க அம்மா எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 125 rupees கொடுத்தாங்க. அவங்க கிட்ட ஆல்ரெடி உண்டியல்ல சேமிச்சு வச்ச பணம் எவ்வளவுனா 185. How much money did they take for the trip? ஓகே, அவங்க ட்ரிப்புக்காக எவ்வளவு அமௌண்ட் கொண்டு போனாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 185. 185ல இது ஒன்ஸ் பிளேஸ், இது டென்ஸ் பிளேஸ், இது 100 பிளேஸ். இது என்னன்னு சொல்லலாம், ஒன்ஸ் பிளேஸ், டென்ஸ் பிளேஸ், 100 பிளேஸ். அப்ப ஃபர்ஸ்ட் எத்தனை ஹண்ட்ரட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100. ஃபர்ஸ்ட் ஒன்ல 100 இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எஸ்டிமேட் த மணி காஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி போடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இங்க சம்முக்கு வருவோம். 100 ஃபர்ஸ்ட் வந்து 5ஸ்ல வந்து இங்க 5 ஒன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டென்ஸ் எவ்வளவு இருக்கு, 8 டென்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 8 டென்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 100 இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன இருக்கு, 1 2 3 5 ஒன்ஸ் இருக்கு, 2 டென்ஸ் இருக்கு, 100 இருக்கு. அப்ப முதல்ல இங்க நம்ம ஆட் பண்றோம், அப்புறமா மேல ஆன்சர் எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் 185. 185. நெக்ஸ்ட் 125. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். ஓகே, 185யும் 125யும் ஆட் பண்றோம். 5 plus 5 எவ்வளோ, 10. 5 plus 5 10, கேரி ஓவர் 1.
tens placeல 8 plus 2 that is 8 plus 2 10 10 plus 1 11 carry over மறுபடியும் 100 placeல 1 carry over பண்றோம் அப்ப 1 plus 1 plus 1 எவ்வளவு 310 அப்ப answer is 310 answer எவ்வளவு இருக்கு Daisy and Lulu took rupees 310 for the trip அப்ப இதுல எவ்வளவு இருக்கு that is ones placeல 0 10 placeல 1 100 placeல 3 அப்ப 310 310 write the final answer after regrouping in the boxes above okay மேல கொடுத்திருக்கிற பாக்ஸ போட்டுட்ட பிறகு தான் என்ன பண்ண சொல்லிருக்காங்க மேல இருக்கிற ஃபைனல் ஆன்சரை நம்ம எழுத சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஆன்சர் ரெடி பண்ணிட்ட பிறகு தான் மேல இருக்கிற ஆன்சரை எழுதணும் ஓகே மேல இருக்கிற ஆன்சர் 310 போட்டுருக்கோம் இல்லையா அதை எழுதணும் நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் டூ அப்படின்ற டாபிக்ல என்ன பண்றாங்க சில இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருக்காங்க தபலா வாசிச்சுட்டு இருக்காங்க ஓகே இன் காலகா சிட்டி ஏ ஸ்கூல் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் ஓகே இன் கலாகா ஷிட்டிஜ் அப்படின்ற ஸ்கூல்ல என்ன பண்றாங்க ஆர்ட்ஸ் ஓகே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க மியூசிக் கன்சர்ட் நடத்திட்டு இருக்காங்க ஒரு பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்காங்க the following number of students are learning to sing and play the tabla ஓகே நிறைய கீழே கொடுத்திருக்கிற இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க அவங்க தபலா வாசிக்கிறதுக்கும் பாட்டு பாடுறதுக்கும் என்ன பண்ணிருக்காங்க the following number of school students are learning அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க கத்துக்கிறாங்க estimate and then find the total number of students ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் பாய்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 78 தபலா பிளேயர்ஸ் சிங்கர்ஸ் எவ்வளவுனா 530 அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் அதே மாதிரி கேர்ள்ஸ் எவ்வளவு தபலா பிளேயர்ஸ்னா 95 நெக்ஸ்ட் சிங்கர்ஸ் எவ்வளவுனா 346 அப்ப டோட்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு கேக்குறாங்க ஓகே அப்ப டோட்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க மொத்தமா பாய்ஸ் எவ்வளவு கேர்ள்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப ஃபர்ஸ்ட் கீழே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் கீழே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தபலா பிளேயர்ஸ் மொத்தம் எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் தபலா பிளேயர்ஸ் அப்ப ஃபர்ஸ்ட் 78 நெக்ஸ்ட் எவ்வளவு 95 ஒன்ஸ் பிளேஸ் டென்ஸ் பிளேஸ் ones place 8 plus 5 13 carry over tens place la 1 okay 8 plus 8 16 16 plus 1 17 அப்ப என்ன வரணும் 173 தபலா players next singers எவ்வளவு அப்படின்றத பார்க்கறோம் singers எவ்வளவு 532 346 அப்ப ones place tens place 100 place 2 plus 6 எவ்வளவு 8 வரும் 3 plus 4 எவ்வளவு 7 வரும் 5 plus 3 எவ்வளவு 8 வரும் அப்ப டோட்டலா எவ்வளவு வரும் 876 878 எவ்வளவு வரும் singers அப்ப டோட்டலா தபலா players 173 and singers எவ்வளவு வரும் 678 இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப டோட்டல் நம்பர்னு பார்க்கும்போது பாய்ஸ் தபலால 78 இருக்காங்க சிங்கர்ஸ்ல 532 இருக்காங்க அப்ப இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா மேல பாய்ஸ் தபலா பிளேயர்ஸ்ல 78 சிங்கர்ஸ்ல 532 ஆட் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிடும் ஓகே அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வரும்போது 532 plus 78 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் பாய்ஸ் கிடைச்சிருவாங்க ஒன்ஸ் பிளேஸ் tens place 100 place 8 plus 2 10 0 100 placeல ஒரு carry over 7 plus 3 10 plus 1 11 மறுபடியும் ஒரு 100 place tens placeல carry over 1 100 placeல carry over 1 அப்ப எவ்வளவு 610 அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 610 டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எவ்வளவு இருக்காங்க 95 இருக்காங்க இங்க எவ்வளவு இருக்காங்க 346 இருக்காங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கிடைச்சிரும் அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளவுனா that is 95 346 plus 95 இது 346 plus 95 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா we'll get the total number of girls total number of girls அப்ப எவ்வளவு வரும் first total number of boys எவ்வளவு 610 total number of girls எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 9 plus 5 that is 6 plus 5 11 1 next carry over 1 10 plus 1 4 next மறுபடியும் ஒரு 4 அப்ப எவ்வளவு வரும் 441 அப்ப டோட்டலா எவ்வளவு இருக்காங்க that is boys வந்து 610 girls வந்து 441 15 more girls join the music school and they want to play the tabla how many girls play the tabla now
ஓகே, இப்போ மொத்தம் எவ்வளவு தபலா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 15 மோர் கேர்ள்ஸ். ஓகே, எதுல தான் ஜாயின் பண்ண போறாங்க? இன்னும் ஒரு 15 பேர் எதுல ஜாயின் பண்ண போறாங்க? 15 மோர் கேர்ள்ஸ் ஜாயின் த தபலா டீம்ல அவங்க மறுபடியும் ஒரு 15 பேர் ஜாயின் பண்ண போறாங்க. ஆல்ரெடி எவ்வளவு இருக்காங்க? 95 இருக்காங்க. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளவு பேர் மொத்தமா எவ்வளவு பேர் தபலா பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 95 plus 15. 95 plus 15, 5 plus 5, 0, 1. Okay, 10, 10 plus 1, 11. அப்ப எவ்வளவு மொத்தமா total number of students? What, that is 15 more girls join the music school and they want to learn play the tabla. How many girls play the tabla now? அப்படின்னா 110 girls. Total number of girls வந்து 110. 2ல add by aligning the number of columns in your notebook. First வந்து Aல 2ல A வந்து 32 plus 47. இதுல இது 1's place, இது 10's place. இங்க 7 plus 2, 9, 4 plus 3, 7. Answer 79. Next B ஓட answer 6, 54, 95. 1's place, 10's place, 100 place. 1's place la 4 plus 5 9, 9 plus 5 14, carry over 1 in 100 place, 6 plus 1 7, 749. Next C sum 286 plus 123, add. One's place, 10's place, 100 place. 1's place, 10's place, 100 place. Okay, 1's place level இருக்கு 6 plus 3 9, 8 plus 2 10, carry over 1, 1 in 100 place, 2 plus 1 3, 3 plus 1 4. அப்ப answer is 409. Next D sum 4, 7, 6, 476, 324, 324, 324. ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். 1's place, 10's place, 100 place. First 1's placeல 6 plus 4, 10, 0, carry over 1, 1 in 10's place, 8, 8 plus 2, 10, 0, மறுபடியும் 100 place over carry over 4, 1 plus 4, 5, 5 plus 3, 8. அப்ப 800 is the correct answer. D. Next E sum 700 plus 289 plus 289. Answer for this 1 place, 1 place, 10 place, 100 place. 1 place 0 plus 9 9. Addition தான் பண்ண போறோம். Okay, 0 plus 9 9, 0 plus 8 8, a 7 plus 2 9, 989. Next F. F ல 534, 534, 483, 483 add பண்ண போறோம். இதுல இது 1's place, 1's place, 10's place, 100 place. Okay, 4 plus 3 7, 8 plus 3 11, carry over 1 in 100 place, 1 plus 5 6, 6 plus 4 10, 117. Preeti school has 423 children. Okay, Preetiயோட ஸ்கூல்ல மொத்தம் 423 children படிக்கிறாங்க. Her school has 178 less than her cousin school. Okay, அவளோட ஸ்கூல்ல 178 students வந்து அவளோட cousin ஸ்கூல்ல கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்காங்க. So how many children study in Preeti's cousin school? அப்ப மொத்தம் எவ்வளவு பேர் வந்து பிரீத்தியோட cousin ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது since Preeti school has 178 fewer children, so we need to add 178 plus 423. So 423 plus 178. Preeti school மொத்தம் 423 children. Her school has 178 children less than her cousin's children. How many children study in her cousin's school வரும்போது since Preeti school மொத்தம் 178 fewer children. So என்ன பண்ணணும்? We need to add 178 plus 173. அப்ப 0, 1's place, 10's place, 100 place. Add பண்ணும்போது 8 plus 3 11க்கு 1, மறுபடியும் carry over 1, 1 plus 2 3, 3 plus 7, again 10 0, மறுபடியும் carry over 1. Okay, 4 plus 1 5, 1 plus 5
The 4 plus 1 5, 5 plus 1 6. அப்போ total number of students 601 children are studying. Answer 601. Up to this page part 1 gets over. We will meet part 2 in the next video. Like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.